ஹலோ மக்களே, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ப்ரொக்கோலி சாஸ் பாஸ்தா, அதுவும் மைதாவே சேர்க்காம நான் இந்த பாஸ்தா ரெசிபி பண்ணியிருந்தேங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் இல்லை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நைட் டின்னருக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது கூட 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பூண்டு எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் நல்லது தான். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தையும் நல்லா நீட்டாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்க ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம். நீங்கள் ப்ரொக்கோலிக்கு பதிலாக கேரட், பீட்ரூட், கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாஸ்தாக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக கேஷ்யூ ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பாதாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ப்ரொக்கோலிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் இந்த காய்க்கு மட்டும் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் சாஸ்க்கு கம்மியாக இருந்தால் நம்ம அப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க ஒரு 2 நிமிஷம். ப்ரொக்கோலி நல்லா சாட்டே பண்ணி நம்மளோட ப்ரொக்கோலி சூப்பராக நம்ம சாஸ் ப்ரொக்கோலி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாஸ் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளெண்டர் ஜாரில் சேர்த்து தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு சைடு எடுத்து வச்சுப்போம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர், கொஞ்சமாக ஆயில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம ப்ரொக்கோலி சாஸ் பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு சேர்க்கும் போதே தெரியுது எவ்வளோ க்ரீமி டெக்ஸ்சராக இருக்குன்னுட்டு. இப்போது நம்ம பாஸ்தாக்கு தேவையான சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஆரிகானோ, பெப்பரிக்கா, அது கூடவே கொஞ்சமாக சீசனிங் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி இட்டாலியன் சீசனிங் இல்லைனாலும் கொஞ்சமாக பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போது நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு என்ன பாஸ்தா பிடிக்குமோ நீங்கள் அந்த பாஸ்தா வேக வச்சுக்கலாம். நம்ம ஊரில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போல்லாம் மில்லட்லேயே பாஸ்தா வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சின்னா கண்டிப்பாக அந்த பாஸ்தாவே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னுமே இது ஹெல்த்தியாகிடும். ஸோ இப்போ பாஸ்தா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ரீசெண்டாக காஸ்கோக்கு போனப்போ சீஸ் வாங்கியிருந்தேங்க. இந்த சீஸ் பேக் தான். இதில் 4 விதமான சீசஸ் இருக்குது. காஸ்ட் பார்த்தீங்கன்னா $12, 800 கிராம்ஸ்ன்ட்டு நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்தா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த டைமில் உங்ககிட்ட என்ன சீஸ் இருக்கோ உங்களோட விருப்பத்துக்கு அந்த சீஸ் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு தட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொக்கோலி சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சுங்க. நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ க்ரீமியன் சாஸியாக இருக்குன்னுட்டு. அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பார்த்துங்க. இதுக்கு எதுக்குங்க நம்ம இதை ஆட் பண்ணிக்கிட்டு. ஸோ இந்த பாஸ்தா ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நாளைக்கு மதிய லஞ்சுக்கு சுட சுட ஆம்பூ ஸ்டைல் சிக்கன் பிரியாணி, அதுவும் சிக்கன் லெக் பீஸ் மட்டும் போட்டு எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த சிக்கன் பிரியாணியோட ரெசிபி கண்டிப்பாக நம்மளோட சேனல் நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் போய் பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்ப்போம். பாய்.